நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானம் இரவு 7:15 மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. விமானத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் கேசி வேணுகோபால், கொடிக்குன்னில் சுரேஷ், அடூர் பிரகாஷ், கம்யூனிஸ்ட் எம்பி கே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 5 எம்பிக்கள் உள்பட 181 பயணிகள் இருந்தனர். விமானம் இரவு 10 மணி அளவில் பெங்களூர் வான்வெளியை கடந்து நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் திடீரென எந்திர கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து விமானி விமானத்தை அவசரமாக தரையிறக்க முடிவு செய்தார். இது தொடர்பாக திருவனந்தபுரம் மற்றும் டெல்லியில் உள்ள விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைகளுடன் தொடர்பு கொண்டார். விமானத்தை சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு சென்று அவசரமாக தரையிறக்க விமானிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி அந்த விமானம் இரவு 11 மணி அளவில் சென்னை வான்வெளிக்கு வந்தது. சென்னை விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான அனைத்து வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அதுவரையில் ஏர் இந்தியா விமானம் சென்னை விமான நிலையம் அருகே வானில் வட்டமடித்துக் கொண்டே இருந்தது. அதன் பின்பு விமானம் இரவு 11:20 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறங்கியது. விமானத்தில் இருந்த எம்பிக்கள் உட்பட 181 பயணிகளுக்கு உணவு, டீ வழங்கப்பட்டது. விமானத்தை பழுது பார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. விமானம் பழுது பார்க்கப்பட்ட பின்பு மீண்டும் சென்னையில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டது. விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து உடனடி நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தை பத்திரமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்க விமானி நடவடிக்கை எடுத்தார். இதையடுத்து விமானம் பெரும் விபத்திலிருந்து தப்பியதோடு விமானத்தில் இருந்த 5 எம்பிக்கள் உட்பட 181 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விமானத்தை பழுது பார்த்து அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் திருவனந்தபுரம், டெல்லி மற்றும் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு 242 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி ஒரு பயணியை தவிர 241 பயணிகள் விபத்தில் உயிரிழந்தது உலக நாடுகளையே ஆதர வைத்தது. அந்த பாதிப்பிலிருந்து மக்கள் மீள்வதற்குள்ளேயே இப்படி மீண்டும் ஏர் இந்தியா விமானம் இயந்திர கோளாறு காரணமாக நடுவானில் வட்டமடித்து பிறகு தரையிறக்கப்பட்டு 181 பயணிகள் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து டெல்லியில் உள்ள விமான நிலைய ஆணையம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.